Definition of noble metal வந்து noble metal have been the used for inlay crown and FPDக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த crown and FPDக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த corrosion these are the method. corrosion மெத்தடில் வந்து corrosion மெத்தடில் இருக்கா. அதுக்கப்புறம் noble metal it is used for inlay crown FPD of the resilience of the crown of the mouth. அதுக்கப்புறம் gold palladium platinum ரோண்டியம் அதுக்கப்புறம் வந்து ரோண்டியம் ரோத்தியம் அதுக்கப்புறம் இரிடியம் அதுக்கப்புறம் iridium silver these are the 8 noble metal வந்து இருக்குது. ரோந்தியம் ரோடியம் அதுக்கப்புறம் இரிடியம் ஆஸ்மியம் அண்ட் சில்வர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து ஓரல் கேவிட்டி சில்வர் இந்த ஓரல் கேவிட்டி சில்வர் வந்து can tarnish and அதுக்கப்புறம் வந்து not considered noble metal therefore is not considered as a noble metal. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிளாசிஃபிகேஷனில் வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜி அண்ட் நேஷ்னல் மெட்டீரியல் அதுக்கப்புறம் அட்வைஸரி அதுக்கப்புறம் வந்து பாண்டில் வந்து கோல்டு இருக்குது சில்வர் இருக்குது பல்லேடியம் இருக்குது பிளாட்டினம் இருக்குது. கோல்டு வந்து பியூர் கோல்டு இஸ் சாஃப்ட் இருக்குது டக்டைலாக இருக்குது டக்டைல் மெட்டலாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோ கோல்டு ஹியூவாக இருக்குது. இட் இஸ் அதுக்கப்புறம் டென்சிட்டி ஆஃப் 19 அதுக்கப்புறம் 19 அதுக்கப்புறம் வந்து 19.3 அதுக்கப்புறம் கிராமில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மெல்டிங் பாயிண்ட் வந்து டென்சிட்டி வந்து 19.3 G per சென்டிமீட்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து 1000 அதுக்கப்புறம் வந்து 1063 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோல்டு அதுக்கப்புறம் லஸ்டிங் அண்ட் டேஸ்ட் அப் டு த ஹை பாலிஷிங்காக இருக்குது. கோல்டு அதுக்கப்புறம் வந்து குட் கெமிக்கல் சாலிபிலிட்டியாக இருக்குது. கெமிக்கல் சாலிபிலிட்டி வந்து நல்ல குட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டஸ் நாட் டார்னிஷ் அதுக்கப்புறம் வந்து கொரோடாவும் ஆகாது. அதுக்கப்புறம் சில்வர் இருக்கா. சில்வர் வந்து இது வந்து ஒயிட்டனிங் ஆஃப் ஆல் மெட்டல் வந்து நல்லா ஒயிட்டனிங் பண்ணும். ஆனால் வந்து லோ டென்சிட்டி வந்து 10 அதுக்கப்புறம் வந்து 10.4 கிராமில் வந்து இருக்குது. மெல்டிங் பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து 961 டிகிரி செல்சியஸ்லேயே பண்ணிடுது. அதுக்கப்புறம் வந்து சிசிடி அதுக்கப்புறம் அதெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் வந்து கேப்பட்டபிள் ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பல்லேடியம் வந்து டென்சிட்டி வந்து 0.02 கிராம் per சென்டிமீட்டர் இருக்குது. இந்த பல்லேடியம் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் 1500 to 552 டிகிரி செல்சியஸ் இருக்குது. லோவில் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாட்டினம் வந்து ஹை டென்சிட்டியாக இருக்குது. இது வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் 1769 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இந்த லோவர் சிடிஇ அதுக்கப்புறம் லோவர் சிடிஇ அதுக்கப்புறம் வந்து 4 ப்ரீஷியஸ் மெட்டல் வந்து லோவர் சிடிஇயில் வந்து பண்ணுறாங்க. 4 ப்ரீஷியஸ் மெட்டல் வந்து இருக்குது லோவர் சிடிஇயில். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பெல்லேடியம் வந்து 21.65 வந்து இருக்குது. ஹை மெல்டிங் ரேஞ்ச் வந்து 1769 டிகிரி செல்சியஸ் வந்து பெல்லேடியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து செமி பிரண்ட் மெட்டலில் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரெசையஸ் அண்ட் செமி ப்ரெசையஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக் மெட்டலில் வந்து பேஸ் மெட்டலாக இருக்குது. குரோமியம் கோபால்ட்டு நிக்கல் அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த பேஸ் மெட்டலில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டோரி ஆஃப் த வந்து லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்கை வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படின்னா வந்து இது வந்து குயிக்லி வந்து அப்சார்பன் டு த டென்டல் அதுக்கப்புறம் வந்து போர் பண்ணுவாங்க. அந்த பெல்லேடியம் பிளாட்டினம் சில்வரோட சேர்த்து வந்து போடுறதுனால இவர் வந்து ட்ராகெட் அப்படின்னு ஒரு ஆள் வந்து லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து டென்டல் காஸ்டிங்கில் அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு த யூசஸில் வந்து எதுக்குன்னா மெட்டல் அண்டு அதுக்கப்புறம் ரெசின் வெனியர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரீஸ்டோரேஷனில் வந்து இன்லே போஸ்ட் ரெசின் காம்போசிட் வெனியர்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் அலாய் வந்து மெட்டல் செராமிக் ரீஸ்டோரேஷனில் வந்து அதுக்கப்புறம் பார்ஷலி எஃபிடின்னு இருக்குது. எஃபிடி க்ரௌன் அதுக்கப்புறம் வந்து எஃபிடியில் போடுறாங்க. அதுக்கப்புறம் அலாய் ஃபார் த ரிமூவபிள் டென்ஷனில் வந்து ஆர்பிடி ஃப்ரேம்ஸ் ஆர் கேப்பபிள் டு தி டென்டல் அதுக்கப்புறம் டென்ஷர் பேஸாக இருக்குது. ஈல்டு ஸ்ட்ரென்த்தில் வந்து ப்ரெசன்ட் இந்த எலாங்குவேஷன் வந்து டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 இருக்குது. டைப் 1ல் வந்து சாஃப்டாக இருக்குது. டைப் 2 வந்து மீடியமாக இருக்குது. டைப் 3 வந்து ஹார்டாக இருக்குது. டைப் 4 வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஹார்டாகவே இருக்குது. பேஸில் வந்து ஸ்ட்ரென்த்தில் பேஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துச்சு. பேஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து நொபிலிட்டி ஹை நோபல் மெட்டல் அலாய் அதுக்கப்புறம் ப்ரிடாமினென்ட்லி பேஸ் மெட்டல் அலாய்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேஸில் வந்து
வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 0 டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 டைப் 5 இருக்குது. டைப் 0 வந்து லோ ஸ்ட்ரெஸ் பியரிங் சிங்கிள் டூத் ஃபிக்ஸ் இந்த எஸ்தடிக் வந்து ஸ்மால் வெனியர்டு ஆன் த சர்ஃபேஸ் இன்லே அண்ட் வெனியர்டு க்ரௌனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒன் சர்ஃபேஸ் இன்லே, ஒரு சர்ஃபேஸ் வந்து இன்லேவாகவும் இன்னொரு சர்ஃபேஸ் வந்து வெனியர் கவுடனாக இருக்குது. டைப் 3ல வந்து அதுக்கப்புறம் வந்து ரிஸ்டோரேஷனில் எக்ஸ்டென்ட் ஆஃப் த மல்டிபிள் யூனிஃபிக்ஸ்டு ரிஸ்டோரேஷன் பிரிட்ஜாக இருக்குது. எக்ஸ்டென்ட் டு த அப்ளையன்ஸ் ஆஃப் த தின் செக்ஷன்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் வெரி ஹை ஃபோர்ஸஸ் அண்ட் ரிமூவபிள் பார்ஷியல் டென்ஷன் இந்த கிளாஸ்ப் அண்ட் தின் வெனியர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் த அப்ளிகேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டிஃப்னஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. தின் ரிமூவபிளாக இருக்குது. அக்கார்டிங் டு த மேஜர் எலமெண்ட்டில் வந்து கோல்டு அலாய், சில்வர் அலாய், பெல்லடியம் அலாய், நிக்கல் அலாய், கோபால்ட் அலாய், டைட்டனியம் அலாய் இந்த மாதிரி 7 வகையான அலாய் வந்து மேஜர் எலமெண்ட்டாக இருக்குது. மைனருக்கு வந்து 3 மேஜரில் வந்து கோல்டு அண்ட் பிளாட்டினம் அண்ட் சில்வர், நிக்கல் அண்ட் குரோமியம், மாலிப்டினம், கோபால்ட், குரோமியம், மாலிப்டினம், அதுக்கப்புறம் வந்து டைட்டேனியம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பேஸில் வந்து 3 மேஜர் எலமெண்ட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் த அலாயின்னு இந்த மாதிரிலாம் இருக்குது. அக்கார்டிங் டு த காஸ்டிங்லேயே வந்து இந்த மாதிரி இருக்குது. நோபல், அதுக்கப்புறம் வந்து செராமிக், மெட்டல், ஆல் மெட்டல், அதுக்கப்புறம் ரெசின், வெனியர், அதுக்கப்புறம் வந்து ரிஸ்டோரேஷன், ஆல் மெட்டல் செராமிக், அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங், அதுக்கப்புறம் லார்ஜ் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோல்டு வந்து இட்ஸ் அ நோபல் மெட்டல் ட்ரெடிஷ்னலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் கண்டெயின் டு த கேரட் ஒரு ஃபைனஸாக இருக்கும். இந்த கேரட் அண்ட் ஃபைனஸில் வந்து 2 டைப் இருக்கா. அதுக்கப்புறம் கேரட்டில் வந்து இப்போ எப்படி இந்த மாதிரி 1000 வந்து பியூராக இருக்கும். 750 வந்து கொஞ்சமாக இம்பியூராக இருக்கும். அதே மாதிரி தான் கேரட்லேயும் 24 கேரட் கோல்டு வந்து நல்லா பியூராக இருக்கும். 22 கேரட் வந்து அதுக்கப்புறம் இம்பியூராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கேரட் அதுக்கப்புறம் 10 வந்து 24 போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கோல்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இதோட பர்சன்டேஜ் டைப் 1 டைப் 2 டைப் 3 காம்போசிஷன் வந்து வேணாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் வந்து கோல்டு வந்து நல்ல மேலியபிலிட்டி, டக்டிலிட்டி இருக்குது. காப்பர் வந்து நல்ல டக்டிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட்னஸ் வந்து பிரின்சிபலாக இருக்குது. சில்வர் வந்து ஒயிட்னிங் கொடுக்குது. அதுக்கப்புறம் ரெட்டிஷ் கலர் அத்த காப்பருக்கு மேலே கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளாட்டினம் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கொரோஷன் கொடுக்குது.